தமிழகத்தில் சிஎம்டிஏ என்ற சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் நகர் ஊரமைப்பு துறையான டிடிசிபி வாயிலாக கட்டுமான திட்டங்கள் மனை பிரிவுகளுக்கு ஒப்புதல்கள் வழங்கப்படுகின்றன. கட்டுமான திட்டங்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்போரிடம் கட்சி நிதி என்ற பெயரில் சதுர அடிக்கு 37 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கோவை கொடிஷியா வளாகத்தில் நடைபெறும் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை பிரதமர் மோடி துவங்கி வைத்து பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 21வது தவணையாக ரூபாய் 18,000 கோடி நிதியை விடுவித்து சிறப்புரையாற்றுகிறார். சென்னையில் உள்ள 947 வாக்குச்சாவடிகளில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் தொடர்பான வாக்காளர் உதவி மையம் நேற்று நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திமுக அரசின் ஊழலாலும் தவறுகளாலும் தமிழக நெல் விவசாயிகள் துன்பப்பட வேண்டுமா என்று பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உலகளாவிய துப்புரவு நெருக்கடி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், பாதுகாப்பான மற்றும் அணுகக்கூடிய கழிப்பறை வசதிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 19 அன்று சர்வதேச கழிப்பறை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் அல்பலா மருத்துவக் கல்லூரி தொடர்புடைய 25 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். அல்பலா மருத்துவக் கல்லூரியின் நிறுவனர் ஜாவத் அகமது சித்திக் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார்.